வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் குரூப் 4க்கு தமிழுக்கு ஏற்கனவே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ ஜிகேக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிப்ரவரி 20ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஜிகேக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜிகேக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் தான் இருக்கும், இங்கிலீஷில் இருக்காது. ஸோ இது வந்து மெயினாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் வைஸில் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஷெட்யூல் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். மொத்தம் 26 டெஸ்ட் இருக்கும். இந்த 26 டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுற லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக நம்ம சோசியல் மட்டும் தான் இதில் கவர் பண்ணுறோம். சோசியல் அப்படிங்கும்போது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இந்திய தேசிய இயக்கம், இது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் புக்கிலேருந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 26 டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்கள். பாலிட்டி அப்படின்னா 6th பாலிட்டி அப்படின்னா 3 டேர்மில் இருக்கக்கூடிய பாலிட்டி கொஸ்டின்ஸும் வரும். அதே மாதிரி 6th ஹிஸ்ட்ரி அப்படின்னா 3 டேர்மில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி வரும். ஓகேங்களா, இதே மாதிரியே கொடுத்துருப்போம். உங்களுக்கு லெசன்ஸில் ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம இந்த ஷெட்யூலே கீழே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். டெஸ்ட் 1னா என்னென்ன லெசன், டெஸ்ட் 2னா என்னென்ன லெசன், டெஸ்ட்டு 3னா என்னென்ன லெசன், இது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஷெட்யூல் படி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 26 டெஸ்ட் வரும். அதுக்கான என்னென்ன லெசன்ஸ் அப்படிங்கிறதும் கீழே கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா +1 வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல படிக்க டைமில் அப்படின்னா கூட நம்ம கொடுக்குற அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா, அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் +1 +2 படிக்க டைம் இல்லாத பட்சத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கேள்விகள் வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்லேயே டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் படி படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதாவது இந்த டெஸ்ட்டு டேட் அன்றைக்கி உங்களுக்கு நைட்டு 7 o'clock வந்து நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 8:30க்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் கீக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீக்கான பிடிஎஃப் லிங்க் இருக்கும். அதே மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் இருக்கும். நீங்கள் ஆன்சர் கீ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 டேஸில் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துரும். நீங்கள் என்ன பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அந்த ரேங்க் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறது வந்து நம்ம டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டிடும். நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.